அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய். சரிங்களா? ஸோ இது என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்ற ப்ரொசீஜரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். சரிங்களா? பக்கம் வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து வெந்தயம் அப்படி நம்ம வெந்தயத்தை போட்டு வறுத்து அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கடுகுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். சரிங்களா? புளி எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கணும். அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம வந்து தக்காளியை ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே புளி வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம ஊற விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு லைட்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? தக்காளி இருக்குங்களா, தக்காளி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு பொரிச்ச உடனே நம்ம அந்த பேஸ்ட் வந்து இதில் ஊற்றிடலாம். சரிங்களா? எண்ணெய் வந்து மேலே தேயணும். நம்ம தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டே இருக்கணும். ஓகே, 100 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட். ஸோ வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. சரிங்களா? ஸோ இதுக்காக இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஜுகேஷன் அப்டேட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.